அம்பேத்கர் திரும்ப திரும்ப அதானே சொல்றாரு, ஒரு கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி உருவாக்கப்படலை இந்த நாட்டில். எப்படி உருவாக்கப்படும்? சாதியும் வர்ண தர்மமும் இருக்கிற வரைக்கும் அது தானாக உருவாகாது இல்லை. இப்போ நம்முடைய போராட்டங்கள் தான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுது. ஸோ ரைட் இஸ் ஆல்வேஸ் யூனிவர்சல். அது வந்து பகுதி, அதுவும் இந்தியாவில் அதை கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். ஏன்னா அதுக்கு எதிராக தான் நம்ம போராடிட்டு வந்திருக்கிறோம். இந்த சாதிக்கு ஒரு விதிங்கிறத உடைச்சிட்டு நம்ம வந்திருக்கிறோம். நீ வந்து இந்த மாதிரி தலைப்பா கட்டணும், நீ இந்த மாதிரி ஷூ போடக்கூடாதுங்கிற விதியை உடைச்சிட்டு யாருனாலும் என்னன்னாலும் போடலாம்னு சொல்லியிருக்கிறோம். நீ மாட்டுக்கறி சாப்பிடலாம், நான் சாப்பிடாம இருக்கலாம், அது சரியானதுன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ரைட்ஸ் வரும்போது அது என்னுடைய தனி மனித உரிமை சம்பந்தமானது மட்டுமல்ல, முன்னையே நீயும் சம்மந்தப்பட்டிருக்கிறாரு. ஆர்டிகல் 14 to 26 எடுத்து ஒரு கட்டுரை ஒருத்தவங்க எழுதாங்க. அன்றாட வாழ்க்கையில் உழைக்கும் பெண்ணாக இருக்கட்டும், நடுத்தர வர்க்க பெண்ணாக இருக்கட்டும், பார்ப்பன குல பெண்ணாக இருக்கட்டும், தலித் பெண்ணாக இருக்கட்டும், அவருடைய வாழ்க்கையில இந்த ஒவ்வொரு ரைட்டும் எப்படி வந்து வயலேட் பண்ணப்படுது, சாதாரணமாக வயலேட் பண்ணப்படுது. இந்தியா மாதிரியான ஊர்ல நம்ம மனிதர்களாக வாழவே அது அவசியம் நமக்கு. இல்லாட்டி இங்க மனிதங்கிறதே இல்லையே. இந்த டெமோக்ரஸிங்கிற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு தான் நம்ம மனிதர்களாகவே இருக்க முடியும். இங்க ஒரு ரிசர்வேஷன்ங்கிறது வந்து இன் இட் செல்ஃப் இட் இஸ் வேல்யூபிள். சாதி ஒழிப்பை நோக்கியதுங்கிறது வேற விஷயம். ஆனா இன்றைக்கு அது மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு கான்சிக்வென்ஷியல் சேஞ்சஸை கொண்டு வரும் இல்ல. அவங்க வாழ்க்கை மாறுது இல்ல. அந்த மாற்றத்தை நீ எப்படி லேசா இட போடலாங்கிறாரு. 30 வருஷத்துக்கு முன்னால் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எவ்வளவு பெரிய மாற்றம். இது காலங்காலமா ரிசர்வ் செய்யப்பட்ட விஷயங்களுக்கு எதிரானது. ஏற்கனவே ஒரு ரிசர்வேஷன் சிஸ்டம் இங்க இருக்குல்ல, சொத்து கல்வி தகுதியை பொறுத்து. அதற்கு எதிராக ஒரு எதிர்வினை இது. நீங்க இயங்கியல் ரீதியாக அதை புரிஞ்சுக்கணுங்கிறாரு. ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு இடத்துல ஒரு டெல்டா மாவட்டத்தில் கூட்டம் போடுதுன்னா அந்த கட்சியில பிராமின்ஸ் இருக்கலாம், அந்த கட்சியில நான் பிராமின்ஸ் இருக்கலாம், தலித்ஸ் இருக்கலாம். பட் எல்லாரும் பொதுவாக கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸில் உட்கார்றோம்ல, அது நம்முடைய போராட்டங்களினால் ஏற்பட்ட ஒரு மாற்றம். அதற்கான அங்கீகாரம் எனக்கு கூட்டம் போடுற உரிமை வேணும். நீ அது இல்லீகலா பார்க்காது. இப்போ ரொம்ப ஈஸியாக வந்து டெமோக்ரஸியில் நம்ம ஒன்று சொல்கிறோம், நம்ம எல்லாருக்கும் ஓட்டு உரிமை இருக்குது. ஒரு மனிதன் ஒரு ஓட்டு. அது நம்ம மோடிக்கும் ஒரு ஓட்டு, எனக்கும் ஒரு ஓட்டு, பிர்லாவுக்கும் ஒரு ஓட்டு, அதானிக்கும் ஒரு ஓட்டு. அம்பேத்கர் அதை கோட் பண்ணுவார் அவருடைய அரசியல் அமைப்பு சபை ஸ்பீச்சில். இது ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி நமக்கு கிடைச்சிருச்சு. இட் மீன்ஸ் ஒன் மேன் ஒன் வேல்யூ. நம்ம எல்லாருக்கும் சம மதிப்பு. பொலிட்டிக்கல் இதில் ப்ராசஸ் நம்ம எல்லாருக்கும் சம மதிப்புங்கிறது கிடைச்சிருச்சு. ஆனால் அந்த சம மதிப்பு பெண்கள் வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே போகும்போது என்ன இருக்குது? இந்த சம மதிப்பு ஏன் வீட்டுக்குள்ளே அவங்கள வந்து துரத்த மாட்டேங்குது? வீட்டுக்குள்ளே அவங்க ஏன் 2ஆம் பிரஜைகளாக 3ஆம் தர பிரஜைகளாக நடத்தப்படுறாங்க? அந்த உரிமைகள்லாம் எப்படி காணாமல் போகும் வீட்டுக்குள்ளே போகும்போது? நீ வெளியே வரக்கூடாது, நீ வந்து அங்கே போகக்கூடாது, இவங்களோட பேசக்கூடாது, இந்த நட்பு வச்சுக்கக்கூடாது, இந்நேரத்துக்கு சாப்பிடக்கூடாது, அது இந்நேரத்துக்கு சாப்பிடணும். இந்த மாதிரி ஒவ்வொரு அசைவும் கட்டுப்படுத்தப்படக்கூடிய ஒரு சமூக பண்பாட்டு சூழலில் அப்போ நம்ம இதை வந்து எப்படி வந்து இதை எதிர்ப்பவர்களே எப்படி நாம் வந்து ஜனநாயகவாதிகளாக பார்க்க முடியாது. அந்த காலத்தில் வந்து ஒரு கட்டுரை ஒன்று எனக்கு வாசிச்ச ஞாபகம் இருக்குது. 1979 இந்த ஒவ்வொரு ஃபண்டமெண்டல் ரைட்டையும் எடுத்து ஆர்டிகல் 14 to 26 எடுத்து ஒரு கட்டுரை ஒருத்தவங்க எழுதாங்க. அன்றாட வாழ்க்கையில் உழைக்கும் பெண்ணாக இருக்கட்டும், நடுத்தர வர்க்க பெண்ணாக இருக்கட்டும், பார்ப்பன குல பெண்ணாக இருக்கட்டும், தலித் பெண்ணாக இருக்கட்டும், அவருடைய வாழ்க்கையில் இந்த ஒவ்வொரு ரைட்டும் எப்படி வந்து வயலேட் பண்ணப்படுது, சாதாரணமாக வயலேட் பண்ணப்படுதுன்னு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆர்டிக்கல் அது. எடுத்து போட்டு எழுதினாங்க வந்து. ஸோ அந்த டெமோக்ரஸிங்கிறோடைய பொருள் அவர் வந்து விரிவாக்குறார் பாலகோபால். புரிஞ்சுக்கோங்க இது என்னன்னு சொல்லிட்டு. இது வெறும் வந்து ஒரு தற்காலிகமாக கடந்து செல்லக்கூடிய ஒரு ஸ்டேஜ் கிடையாது. இந்தியா மாதிரியான ஊரில் நம்ம மனிதர்களாக வாழவே அது அவசியம் நமக்கு. இல்லாட்டி இங்கே மனிதங்கிறதே இல்லையே. இந்த டெமோக்ரஸிங்கிற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு தான் நம்ம மனிதர்களாகவே இருக்க முடியும். இங்கே நம்முடைய இந்த உரிமைகளை வந்து நம்ம உரிமைகளாக பார்த்து அதற்காக வேலை செய்யும்போது தான் இந்த டெமோக்ராட்டிக் ரைட்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமாகுது. இந்த காஸ்ட் அண்ட் ஜெண்டர் வச்சுட்டு தான் அவர் அதிகம் பேசுகிறார். அதை பற்றி நிறைய அதை நீங்கள் யோசிங்கன்னு திரும்ப சொல்கிறது அந்த காரணத்தினால தான். ஸோ நீங்கள் அந்த இறுதி இலக்குங்கிறது என்னவோ இருக்கட்டும், அவங்க அரசியல் அது. பட் ஏன் இதை நீங்கள் எதிர்க்கணும்? இது ஏன் நீங்கள் ஒன்றுமில்லாமல் விஷயமாக பார்க்கணும்? சரி, ஆனால் அவருக்கு என்ன தோணுச்சுன்னா, திராணிங்கிறத காட்டிலும் இன் தெம்செல்ஸ் இது வேல்யூபிள்ங்கிறார். இதற்காக நம்ம போராடுவது நம்ம இந்த இறுதி இலக்கை நோக்கி தயார்படுத்திக் கொள்வதற்கு மட்டுமல்ல, அதனளவில் இது முக்கியமானது. அதுதான் அவருடைய மிக புரட்சிகரமான சிந்தனை. ஒரு ரிசர்வேஷன்ங்கிறது வந்து இன் இட் செல்ஃப் இட் இஸ் வேல்யூபிள். சாதி ஒழிப்பை நோக்கியதுங்கிறது வேற விஷயம். ஆனால் இன்றைக்கு அது மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு கான்சிக்வென்ஷியல் சேஞ்சஸை கொண்டு வரும் இல்லை. அவங்க வாழ்க்கை மாறுது இல்லை. அந்த மாற்றத்தை நீ எப்படி லேசாக இட போடலாங்கிறாரு. அது நம்ம பார்க்குறோம், கண்கூடா நம்ம எல்லா இடங்களையும் பார்க்குறோமே. ரிசர்வேஷன் வந்ததுனால கல்வி புலமாக இருக்கட்டும், சட்டத்துறையாக இருக்கட்டும், சினிமா துறை, என்ன துறையானா நீங்கள் எடுத்துக்கோங்க, அது கண்டிப்பாக ஒரு டெமோக்ரட்டைசேஷன் நடந்திருக்கு தானே. முன்ன மாதிரி இல்லையே. இது ஒரு சாரார் மட்டும் இருக்கக்கூடிய இடங்கிறது எங்கேயுமே இல்லை. அது எண்ணிக்கையில் குறைவாக இருக்கலாம், எல்லா போஸ்ட்டும் நிரப்பப்படாமல் இருக்கலாம்,
நான் போதுமா நம்ம ஆசைப்படி எல்லாரும் போகாமல் இருக்கிறாங்க காலேஜுக்கு. ஆனால் இன்னைக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 15-30 வருஷத்துக்கு முன்னால் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எவ்வளோ பெரிய மாற்றம். இன்றைக்கி இப்போது நிறைய பேர் நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தமிழ் மீடியமில் படிச்சுட்டு இந்தியாவை பூரா போய் படிக்கிற வாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கும் ரிசர்வேஷன் இல்லாட்டி? இன்றைக்கி ரொம்பவும் ஒரு சாதாரண பின்னணியிலேருந்து பெற்றோர்கள் வந்து ரொம்பவும் படக்கூடிய கஷ்டத்தை எல்லாம் கடந்து இன்றைக்கி ஒரு சீரியஸ் அகாடமிக்காக ஒருத்தர் மாறி இருக்கிறாருன்னா அது எங்கேருந்து வந்துச்சு? இல்லை அது ஒரு பெரிய லாயராக மாறி இருக்குன்னா அது எங்கேருந்து வந்துச்சு? ஸோ ரிசர்வேஷனுங்கிறத வந்து அவர் அப்படி பார்க்குறாரு. வந்து இது காலங்காலமாக ரிசர்வ் செய்யப்பட்ட விஷயங்களுக்கு எதிரானது. ஏற்கனவே ஒரு ரிசர்வேஷன் சிஸ்டம் இங்கே இருக்குல்ல, சொத்து கல்வி தகுதியை பொறுத்து. அதற்கு எதிராக ஒரு எதிர்வினை இது. நீங்கள் இயங்கியல் ரீதியாக அதை புரிஞ்சுக்கணுங்கிறாரு. அதற்கான எதிர்வினை தான் இந்த ரிசர்வேஷன் சிஸ்டம். அது இட்ஸ் அ வேல்யூ இன் இட்ஸ். அதான் அவர் சொல்கிறார், நம்ம டெமோக்ரஸிக்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் சோஷியலிசத்தை நோக்கி நம்ம இட்டு செல்லும்னு மட்டும் நினைக்காதீங்க. இன் இட் செல்ஃப் இட் இஸ் வேல்யூபிள்ங்கிறார். இப்போ வந்து ஒரு பொது இடத்துல எல்லாரும் சேர்ந்து கூட்டம் கூடும் உரிமைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கூட்டம் கூடும் உரிமை எப்போ சாத்தியப்படுது? நான் பாப்பா நீ பாரியான்னு சொல்லும்போது அது சாத்தியமே கிடையாது. அதில் ஏதோ ஒரு மாற்றம் மக்களாக உருவாக்கியிருக்கிறாங்க, ஒரு அரசியல் ரீதியாக உருவாக்கியிருக்கிறாங்க. ஒரு பொதுக்கூட்டம் தேவைன்னு நம்ம சொல்கிறோம். ஒரு காந்தியவாதிகளாக இருக்கலாம், தேசியவாதிகளாக இருக்கலாம், அம்பேத்கர் யாருன்னாலும் இருக்கலாம், கம்யூனிஸ்டுகளாக இருக்கலாம். ஆனால் 19ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு பலதரப்பட்ட மக்கள் ஒன்று கூடக்கூடிய சாத்தியப்பாடு உருவாகுது. வரலாற்று ரீதியான மாற்றங்களினால் உருவாகுது. ஆனால் அந்த கூட்டம் கூடும் உரிமையை அரசாங்கம் நமக்கு மறுக்குது. அப்போ நம்ம அதை ஏன் வந்து ஒரு வலுவான ஒரு கோரிக்கையை முன்வைக்க முடியுதுன்னா, நாம் முன்ன மாதிரி இல்லை, நம்ம பழகிட்டோம் எல்லாருமா சேர்ந்து ஒரு பொது இடத்துல இருக்கிறதுக்கு. அப்போ அது ஒரு ஜனநாயக வெகுமதிங்கிறார் பாலகோபால். இட்ஸ் அ டெமோக்ராட்டிக் வேல்யூ வி ஹவ் கிரியேட்டட். நம்ம உருவாக்கியிருக்கிறோம், அரசாங்கம் உருவாக்கல. நம்மெல்லாம் முடிவெடுத்து உருவாக்கியிருக்கிறோம். ஒரு கூட்டம் கூடலான்னா ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு இடத்துல ஒரு டெல்டா மாவட்டத்தில் கூட்டம் போடுதுன்னா அந்த கட்சியில் பிராமின்ஸ் இருக்கலாம், அந்த கட்சியில் நான் பிராமின்ஸ் இருக்கலாம், தலித்ஸ் இருக்கலாம். பட் எல்லாரும் பொதுவாக கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸில் உட்காடுறோம்ல, அது நம்முடைய போராட்டங்களினால் ஏற்பட்ட ஒரு மாற்றம். அதற்கான அங்கீகாரம் எனக்கு கூட்டம் கூடுற உரிமை வேணும், நீ அது இல்லீகலாக பார்க்காத. இப்போ நான் என்னை வந்து ஒரு நாகரிக பண்பாட்டு பரிணாம வளர்ச்சியில் நான் ஒரு இடத்துக்கு வந்துட்டேன், அதை உத்தரவாதப்படுத்தினு தான் நான் கேட்குறேன். நீ கொடுத்தலாம் அது ஆக போகிறது கிடையாது. என்னுடைய போராட்டத்தின் மூலமான இந்த ஜனநாயக உரிமையை நான் வந்து ஏற்கனவே பெற்றுவிட்டேன். அதற்கான கேரண்டியை தான் உங்ககிட்ட கேட்குறேன் நான். ஸோ இந்த டெமோக்ராட்டிக் ரைட் ஒவ்வொன்றுத்தையும் அவர் அப்படி தான் பார்க்குறாரு. அதை நீங்கள் வந்து ஒரு பூர்ஜுவா ரைட்டாக பார்க்காதீங்க. ஏன்னா இப்போ இன்னைக்கு கூட எனக்கு ஆனந்த் தெல்ட்டுபடியோட நான் பயங்கரமாக ஆர்கியூ பண்ணேன் லாஸ்ட் டைம். அவர் வந்திருந்த போது சொன்னார், ப்ரிசனில் இருக்கும்போது எனக்கு வந்து நான் பாபா சாஹேப் மேலே எனக்கு பயங்கர கோவம் வந்துச்சு அப்படின்னாரு. நான் அவருக்கு வந்து பக்கமாக கடிதம் போட்டேன். நான் 40 நோட்புக் பூரா கடிதம் போட்டேன். நீங்கள் அதை ஒரு புத்தகமாக போட்டிருக்கணும்னு. அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும், அவருடைய வாழ்க்கை வரலாறு காட்டிலும். என்ன உங்களுக்கு அவ்வளோ கோவம் பாபா சாஹேப் மேலேன்னு? நல்ல உங்களுடைய அரசியல் சட்டம் தான் என்னை இங்கு கொண்டு நிறுத்தியதுன்னு எனக்கு தோணுச்சு, ஏன் அப்படி சொன்னீங்கன்னு கேட்டேன். இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ எங்களுடைய விடுதலையே பாருங்கள், பெயில் இதுவே பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரொசீஜரல் கிரவுண்ட்ஸில் தான் கொடுத்துருக்குறாங்க. நடைமுறை சரியில்லைன்னு சொல்லி தான் எங்களை விடுவிச்சிருக்காங்களே ஒழிய சப்ஸ்டாண்டிவ் கிரவுண்ட்ஸில் எதுவுமே கொடுக்கல. நாங்கள் வந்து நிரபராதிகள்னு யாருமே சொல்லலை, அல்லது வந்து நாங்கள் ஒரு அரசியல் நிலைப்பாட்டுக்கு நிற்கிறதுனாலேயே நாங்கள் குற்றவாளிகள் ஆகிட முடியாதுன்னு எந்த ஜட்ஜும் சொல்லலை. ப்ரொசீஜரல் கிரவுண்ட்ஸில் தான் நடக்குது. எவ்வளோ பொய்யும் பித்தலாட்டமும் செஞ்சு தான் ஒரு வழக்கிலேருந்து வந்து விடுதலை வந்து கிடைக்குது. அப்போ நமக்கு என்னத்துக்கு இந்த அரசியல் சட்ட வேல்யூஸ், நமக்கு கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸ் வேணும், அது வேணும், இது வேணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னு அவர் சொன்னார். இது வந்து ஸ்டாண்டர்டாக இடதுசாரிகள் மத்தியில் இருக்கிற ஆர்குமெண்ட். ஒரு என்கவுண்டர் கொலை நடக்கும்போது நீ திரும்ப போயிட்டு வந்து இந்த அரசாங்கத்திட்ட போய் கோரிக்கை வைக்கிறியே, இது மாதிரி எப்படி கொண்டு போடுறான் பாருங்க. ஆனால் அந்த கொண்டு போடுறத போய் கேட்க வேண்டிய தேவை இருக்குல்ல. அது ஒரு ஜனநாயக நாட்டில் தானே முடியும். ஒரு ஜனநாயகத்தை ஏதோ ஒரு வகையில் ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டில் தானே முடியும். இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அப்படியே காணாமல் போயிடும். புதுசாக இலங்கையில் அப்போ இங்கே புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க பாருங்கள் பிணக்குவியல்களை. இப்போ போன மாதம் கூட ஏதோ போட்டிருந்தாங்க வந்து ஆல் தீஸ் டிஸப்பியர்ட் பீப்புள் யூ ஓன்ட் நோ. இப்போ அர்ஜென்டினாலாம் நமக்கு தெரியக்கூட தெரியாது எவ்வளோ பேரை கொண்டு போட்டானுங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் ஜனநாயகம் இல்லை, கேள்வி கேட்க ஆள் இல்லை. இங்கே ஒரு பக்கம் ஜனநாயக மறுப்பு இருந்தாலும் இன்னொரு பக்கம் கேள்வி கேட்குற தன்மை தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கிறது. ஸோ அந்த டெமோக்ராட்டிக் வேல்யூவை நீங்கள் ஏன் குறைவாக பார்க்குறீங்கிறாரு. இப்போ உங்களை வந்து ப்ரிசன்லேருந்து மீட்கணும்னாலும் கூட நான் போய் கோர்ட் போனோம் இல்லை நான். இப்போ அந்த ஜனநாயக மதிப்பீடுகளை நான் சீரியஸாக எடுத்துக்கணும். அதை நீங்கள் ஒரு வழிமுறையாக மட்டும் பார்க்காதீங்க.
அந்த ஜனநாயக மதிப்பீடுங்கிறதே முக்கியமானது. இந்த டெமோக்ராசி வேல்யூவே வந்து முக்கியமானது வந்து. ஸோ அதுதான் அவர் சொல்கிறார். இல்லாட்டி நான் எப்படி என்கவுண்டர் கொலையை கேள்வி கேட்பேன்? ஒரு உசுறு முக்கியம்னு நான் சொல்லி கேட்குறேன். வெறும் நீ சட்டப்படி தப்பு செஞ்சுருக்கேன்னு மட்டும் நான் சொல்லலை. இந்த உசுறு முக்கியங்கன்னு நான் சொல்கிறேன். அது எப்படிப்பட்ட உசுராக இருந்தாலும் அது முக்கியம்னு நான் சொல்கிறேன். அது நக்சலைட் கருத்தை சொன்னதுனாலேயே அது மோசமான உசுறு கிடையாது. ஸோ அந்த வேல்யூஸை கொண்டு வரது இருக்குல்ல, இந்த டெமோக்ராட்டிக் கல்ச்சரை பில்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க. இது நீங்கள் பயங்கரமாக ஒரு அம்பேத்கரை வாசிச்சுட்டு இருந்த காலகட்டம் அது. அம்பேத்கர் திரும்ப திரும்ப அதானே சொல்கிறார், ஒரு கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி உருவாக்கப்படலை இந்த நாட்டில். எப்படி உருவாக்கப்படும்? சாதியும் வர்ண தர்மமும் இருக்கிற வரைக்கும் அது தானாக உருவாகாது இல்லை. இப்போ நம்முடைய போராட்டங்கள் தான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுது. அவர் வந்து நீங்கள் கடைசியில் அவர் திரும்ப திரும்ப சொல்லக்கூடியது, இன்றைக்கி காந்தியும் காங்கிரஸும் தீண்டாதாருக்கு செய்ததுனால கூட சொல்வார் வந்து, தலித்துகளுடைய போராட்டத்தை சகிச்சுக்க முடியாமல் தான் நிறைய பேர் அதற்கு எதிராக வேலை செய்கிறாங்கன்னு. அது நம்ம கண்கூட இன்னைய வரைக்கும் பார்க்குறோம். ஸோ அந்த போராட்டம் மக்களாக போராடி பெறக்கூடிய அந்த உரிமைகளை நீங்கள் குறைவாக மதிப்பிடாதீர்கள். உங்களுடைய அரசியல் தத்துவ பார்வை, மார்க்சிய லெனினிய அரசியல் தத்துவ பார்வைக்கு உட்பட்ட விஷயம்தான் சரியானது. அந்த இலக்கை நோக்கிய பயணம்தான் சரியானது. அதற்குள்ளே இதெல்லாம் அடங்கலாம். ஆனால் இதை வந்து நாங்கள் அதற்கு இவ்வளோதான் மதிப்பு கொடுப்போம், நீங்கள் நினைக்கிற மாதிரி இவ்வளோ மதிப்பு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறத நம்ம கைவிடணுங்கிறார். ஒரு சிவில் ரைட்ஸ் அமைப்பு கைவிடணுங்கிறார். அரசியல் கட்சி கைவிடணும்லாம் அவர் சொல்லலை. சிவில் ரைட்ஸ் அமைப்பு இதை கைவிடணும். நமக்கு ஒவ்வொரு டெமோக்ராட்டிக் ரைட்டும் முக்கியம். எவ்ரி ரைட் இஸ் இம்பார்ட்டண்ட். அது பூர்ஜுவா ரைட்டு, தனி மனித ரைட்டுலாம் நம்ம சொல்ல முடியாது. தனி மனித ரைட்டுங்கிறது என்னங்கிறாரு. எப்படி ஒரு தனி மனிதனுக்கு மட்டும் அது உரித்தான உரிமையாக இருக்கும்? அப்படி கிடையாதுல்ல. அது எனக்கு வந்து என்னுடைய வீடு கொடுத்தப்பட்டுச்சுன்னு நான் சொல்லும்போது நான் கோர்ட்டுக்கு போகிறேன். இந்த மாதிரி யாரும் என் வீட்டை புல்டோஸ் பண்ணப்பட்டிருக்கு, ஆதித்யானந்த அரசாட்சியில் நடக்கிற மாதிரி புல்டோஸ் பண்ணப்பட்டிருக்கு. நான் போகும்போது கீதா ஐம் சஃபரிங் மட்டும் நான் சொல்ல மாட்டேன். இது வந்து செய்யறது தப்பு, யாருக்குமே நடக்கக்கூடாதுங்கிற அடிப்படையில் தான் நான் கேஸ் போடுவேன். அப்போ என்னுடைய அனுபவத்தில் நான் சந்திக்கக்கூடிய அநீதியை யாருமே சந்திக்கக்கூடாதுங்கிற ஒரு அடிப்படையில் தான் நான் கோர்ட்டுக்கே போகிறேன். இல்லாட்டி நான் காசு கொடுத்து எதையாவது ஆதித்யநாத்தை பிரைப் பண்ணி புது வீடு கட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்தியாவில் எல்லாமே சாத்தியம், உங்களுக்கு தெரியும். இந்தியாவில் இல்லை, எல்லா நாடுகள்லையும் சாத்தியம். ஆனால் நான் போகிறேன், கோர்ட்டுக்கு போகிறேன், கேஸ் நடத்துகிறேன். அப்போ என்னுடைய தனிப்பட்ட விஷயங்கிறது ஒன்று கிடையாது. நான் இந்த சமுதாயத்தில் வாழ்வதனாலேயே பிறரோடு சம்மந்தப்பட்டிருக்கிறேன். எனக்கு வேறு வழி கிடையாது. உங்களை எனக்கு பிடிக்காம கூட போகலாம், பட் நான் உங்களோட சம்மந்தப்பட்டிருக்கிறேன்னு. இப்போ எனக்கு நடந்தால் அது உங்களுக்கும் நடக்கலாம் இல்லை. இவர் வேறு கட்சி, நான் வேறு கட்சி. அதுக்காக வந்து மோகனுக்கு அது நடந்தால் நல்லதுன்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு நடக்கிறது எனக்கு நடக்கலாம், எனக்கு நடக்கிறது அவருக்கு நடக்கலாம். ஸோ நம்ம வந்து தவிர்க்க முடியாதபடி ஒருவரோடு ஒருவர் பிணைக்கப்பட்ட ஒரு சூழலில் நம்ம கண்டிப்பாக வந்து இந்த ஜனநாயகம்ங்கிற விஷயத்தை வந்து ஆஸ் அ சிவில் ரைட்ஸ் மூவ்மெண்ட் சீரியஸாக எடுத்துக்கணும். அங்கே வந்து தனி மனித விஷயங்கள்லாம் கிடையாது. வந்து எது தனி மனிதவாதம், எது வந்து ஒரு குழுவுக்கானவாதம், அப்படி கிடையாது. எல்லாரோடையும் பிணைக்கப்பட்டிருக்கிறோம். என்னுடைய ரைட்ஸுங்கிறது உங்களுடைய ரைட்ஸும் கூட தான். நான் எனக்காக மட்டும் வாதிடலை, உங்களுக்காகவும் சேர்த்து தான் எல்லா சூழ்நிலையிலையும் வாதிட்டேன். ஸோ ரைட் இஸ் ஆல்வேஸ் யூனிவர்சல். அது வந்து பகுதி, அதுவும் இந்தியாவில் அதை கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். ஏன்னா அதுக்கு எதிராக தான் நம்ம போராடிட்டு வந்திருக்கிறோம். இந்த சாதிக்கு ஒரு விதிங்கிறத உடைச்சிட்டு நம்ம வந்திருக்கிறோம். நீ வந்து இந்த மாதிரி தலைப்பா கட்டணும், நீ இந்த மாதிரி ஷூ போடக்கூடாதுங்கிற விதியை உடைச்சிட்டு யாருனாலும் என்னன்னாலும் போடலான்னு சொல்லியிருக்கிறோம். நீ மாட்டுக்கறி சாப்பிடலாம், நான் சாப்பிடாம இருக்கலாம், அது சரியானதுன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ரைட்ஸ்ன்னு வரும்போது அது என்னுடைய தனிமனித உரிமை சம்மந்தமானது மட்டுமல்ல, முன்னையும் நீயும் சம்மந்தப்பட்டிருக்கிறாரு. இன்னைக்கு என்ன நீ மாட்டுக்கறி துண்ணாதேங்கிற, நாளைக்கு ஒன்று மரக்கறி சாப்பிடாது வேற ஒருத்தர் வந்து சொல்லலாம்ல. இது எப்படி நீங்கள் சொல்ல முடியும் நடக்காதுன்னு சொல்லிட்டு? அப்போ நான் மரக்கறி சாப்பிட்ணுன்னா நீ மாட்டுக்கறி சாப்பிட்றத நான் வந்து எனக்கு பிடிக்காமல் இருக்கலாம், நான் அங்கீகரிக்கணும். அதுதான் வந்து ஒரு டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் உடைய ஒரு வேல்யூ வந்து.